அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிறது 7ஆம் வகுப்புக்குரிய கணக்கு 3ஆம் பருவம் பயிற்சி 2இல் 4ல் 11வது கணக்கை பார்க்க போகிறோம். பின்வரும் வட்டி வீதத்தில் எது ரூபாய் 2000 அசலுக்கு ஓராண்டுக்கு ரூபாய் 200 தனி வட்டியாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் வட்டி வீதத்தில் உள்ள கணக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அசல் கொடுக்கப்பட்டிருக்கு, தனி வட்டி கொடுக்கப்பட்டிருக்கு, காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? வட்டி வீதம். அப்போ வட்டி வீதம் அப்படிங்கிறப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதுக்குள்ள ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டி வீதம் R இஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு I பை PN. அவ்வளோதான். இப்போ 100 அப்படியே போட்டுக்கிறோம் இன்ட்டு I தனி வட்டி. I என்பது தனி வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 200. அதை இங்கே போட்டுக்கிறேன். பை அசல் P என்பது அசல் எவ்வளவு? 2000 ரூபாய். 2000 இன்ட்டு காலம் வந்து ஓராண்டு, அப்போ 1ன்னு போட்டுக்கிறேன். இப்போ இதை சுருக்கிட்டு பெருக்கி போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பூஜ்ஜியத்துக்கு இந்த 2 பூஜ்ஜியத்தை அடிச்சிட்டேன். அப்புறம் இந்த ஒரு பூஜ்ஜியத்துக்கு இந்த ஒரு பூஜ்ஜியத்தை அடிச்சிட்டேன். இந்த 2க்கு இந்த 2 அடிச்சிட்டேன். மிச்சம் இருக்கிறதே 10. அப்போ 10%. அப்போ R இஸ் ஈக்குவல் டு 10%. அதாவது R என்பது என்ன? வட்டி வீதம். இந்த கணக்குக்குரிய விடை வந்து 10% என்பது சரியான விடையாகும். புரிஞ்சுங்களா?